அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதத்திற்கு பிறகு ஜென்ம ராசியை விட்டு திருக்கணிதத்தின்படி விலகுகிறார். எனவே ஜென்ம சனியின் ஆதிக்கம் முற்றிலுமாக வீழக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த மாதத்திற்கு பிறகு அமைய போகிறது. எனவே அதற்கான பலனை இந்த தருணத்திலிருந்தே உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சொல்லிவிட முடியும். எனவேதான் கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் தடை தாமதங்கள் என பல நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது. ஜென்ம ராசியை விட்டு விலகுவதற்கு முன் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் உறுதியாக நிரந்தர வேலை பெறுவதற்கான யோகமும், மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான முன்னேற்ற சந்தர்ப்பங்கள் போன்றவை திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருவாயை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய அனைத்து வகையான சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான மிக சிறப்பான நல்ல யோகமும் அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகளும் கிடைக்கிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மிக அற்புதமான மாற்றங்களை இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் போன்றவை நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவில் தடை தாமதம் என நினைக்கக்கூடிய விஷயங்களில் உறுதியாக நல்ல மாற்றத்தை கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு குடும்பஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்தில் கேது வலம் வருகிறார். இரு கிரக நிலைகளும் மிக சிறப்பாக ராசியின் அதிபதியான சனி எப்படி மாற்றத்தை சந்திக்க போகிறாரோ அதே போன்று இந்த கிரக நிலைகளும் இன்னும் சில மாதங்களில் மாற்றத்தை சந்திக்க போகின்றன. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உறுதியாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பெரிய அளவில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக நீண்ட நாட்களாக தொடர்ந்து பின்னடைவையும் தடை தாமதத்தையும் சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அவை உறுதியாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான தொழில் ரீதியான வளர்ச்சியும் உத்தியோக ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சுகஸ்தானமாகிய 4 வக்ர நிவர்த்தி பெறுகிறார். திருக்கணிதத்தின்படி 4ஆம் தேதியும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 11ஆம் தேதியும் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் தடை தாமதம் என நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்களை விலக்குவதோடு மட்டுமல்லாது வருவாயை உயர்த்துவதற்கான சந்தர்ப்பமும், அது மட்டுமல்லாது பண வருவாயில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்குவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவேதான் குருவின் வக்ர நிவர்த்தி கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக சுகஸ்தானத்தில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். எனவே சுப விரயம் அதிகரிக்கும், வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். தொழில் ரீதியாக திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் உண்டு. அஷ்டம பாதிப்புகள் விலகுவதால் உறுதியாக திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையில்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது என்பதை குரு பகவான் திட்டவட்ட
திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமான சுக்கிரன் 2 உச்சம் பெற்றிருக்கிறார். தனஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறார். வக்ரகதியில் திரும்பினாலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெரிய அளவில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமாக கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகளை தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் ராகுவுடன் இணைந்து குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கும் போது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவையும் தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே அஷ்டம பாதிப்புகள் தகர்த்தெறியப்படுகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக மற்ற துறைகளை காட்டிலும் அபரிவிதமான யோகமும் வளர்ச்சியும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக கலைத்துறையில் மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் கைகூடும் என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சந்திரனும் 12 இடங்களில் மாறி மாறி வந்தாலும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திரன் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதைவிட முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பல மடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது விரயத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் ஜென்மத்திற்குள் நுழைகிறார். சூரியன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைவதால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கிறபடி பல பணிகளில் காரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் நினைப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்கள் பல பணிகளை அலைச்சல் சிரமம் ஏற்பட்டாலும் கூட வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் 12 ஜென்மம் 2 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. 3 இடங்களை வித்யாகாரகரான புதன் அலங்கரிக்க போகிறார். அவரின் மாற்றம் என்பது உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மாணவர்கள் விரும்பியபடியே கல்வி சார்ந்த சூழல் அமையும். உயர்கல்வி முயற்சிகளும் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவு எடுத்த சூழலில் அவற்றை சரி செய்வது கொள்வதற்கான நல்ல யோகமும் நிறைவாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருகிறது என்பதை புதனும் உறுதிப்படுத்துகிறார். இப்படி நவகிரகங்களும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதால் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல மாற்றம் கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் உறுதியாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.